என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் இருக்கும் ஆசா பாசங்களும் கனவுகளும் நீ உன்னுடைய மனதில் கட்டிய கோட்டை என்று நான் நன்றாக அறிவேன். இதுநாள் வரை நீ கண்ட கனவுகளும் கற்பனைகளும் வீணாய் போகாது. நீ இதுவரை கண்ட கனவுகள் அனைத்தும் நிஜமாகும். நாள்தோறும் தூங்கச் சென்ற பின் அதுவாக வரும் கனவுகளை விட நீயாக காணும் கனவுகள் தான் அதிகமாக இருக்கின்றது. என் வாழ்க்கையில் இப்படி நடந்திருந்தால் நன்றாக இருக்குமே, இப்படி ஒரு விஷயம் மட்டும் நடக்காமல் இருந்தால் என்னுடைய வாழ்க்கை எப்படியோ இருந்திருக்குமே, இந்த விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்திருப்பதற்கு பதிலாக இப்படி நடந்திருக்கலாமே என்றெல்லாம் கனவு கண்டு கொண்டே இருக்கின்றாய். இப்படியெல்லாம் நடந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை இந்த நேரத்திற்கு எப்படி இருக்கும் என்றெல்லாம் கனவு கண்டு கொண்டே இருக்கின்றாய். தவறில்லை என் கண்மணியே. கனவிலாவது நேர்மறையாக சிந்தித்து நேர்மறையாக வாழ்வது எவ்வளவோ சிறந்ததுதான். இவ்வாறு கனவிலேனும் சிந்திப்பதால் உன்னுடைய உடம்பில் நேர்மறை ஆற்றல் பரவிக் கொண்டிருக்கின்றதே. இந்த கனவுகளும் கற்பனைகளும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் நிஜமாகும். அதுவரை கனவில் மட்டும் வாழ்ந்துவிட முடியுமா? அதனை நனவாக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமல்லவா? உன்னை கனவு காண வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அந்த கனவானது உன்னுடைய வாழ்க்கைக்கு உத்வேகம் ஊட்டுவதாக இருக்க வேண்டும். உன்னை மேலோங்க செய்வதாக அந்த கனவுகள் இருக்க வேண்டும். அப்போதுதான் உன்னுடைய இந்த நேரம் சத்துள்ளதாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் திருத்தி எழுதும் காலம் இன்று இந்த நொடிதான். நேற்று நடந்த விஷயங்களின் அனுபவத்தை கொண்டு இன்று இந்த நொடி நீ திருத்தி எழுதி கொண்டால் நாளைய விடியல் உனக்கானதாக அமையும். ஒரு மலரை நான் படைத்தேன், ஆனால் அதை நான் நேரடியாக படைத்து விடவில்லை. ஒரு விதையை மண்ணில் விதைத்து அந்த விதையிலிருந்து விருட்சமாய் பெரிதாய் ஒரு கிளைகளாக வளரச் செய்து அந்த பூவை தாங்கும்படியான கிளைகளை அமைத்து அதன் பிறகே அந்த மலரை மலரச் செய்தேன். அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையை நேற்று என்கின்ற வேரும் இன்றும் என்கின்ற இலையும் தாங்கி நிற்கின்றது. இதை நீ சரியாகவும் உணர ஆரம்பித்து விட்டாய். அதனால்தான் இன்று என்கின்ற இலையாக என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டுக் கொண்டிருக்கின்றாய். என்னுடைய வாக்குகள் உன்னுடைய மனதிற்கும் மூளைக்கும் எட்டுகின்றது. உன்னுடைய கனவுகள் அனைத்தும் நிஜமாகும் நாளில்தான் என்னுடைய வார்த்தைகள் உன்னை தேடி வந்து சேரும். இதோ இந்த நொடி என்னுடைய வார்த்தைகள் உன்னை வந்து சேர்ந்து விட்டது. இனி உன்னுடைய கனவுகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிஜமாக போகின்றது. மனதில் நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிஜமாகும். இதுவரை நீ கண்ட கனவுகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிஜமாகும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பின் பிரியமே, நீ என்னை பார்க்க வேண்டும், என்னிடம் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டாய் அல்லவா? அதனால்தான் நான் இப்போது உன் கண்முன்னே தோன்றியிருக்கிறேன். நீ இப்போதாவது புரிந்து கொள். உனக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் நீ என்னை அழைக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. நீ என்னை மனதில் நினைத்தால் மட்டும் போதும். கண்டிப்பாக நான் உன் பிரச்சனைக்கும் கஷ்டங்களுக்கும் உரிய தீர்வை வழங்குவேன். உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் எங்கே என் தந்தை என் கஷ்டங்களுக்கு தீர்வளிப்பாரே, அவரை காணவில்லையே என்று என்னை தேடாதே. நான் உன் அருகில்தான் இருப்பேன். உனக்கான தீர்வை நான் நிச்சயமாக யார் மூலமாவது அனுப்பி வைப்பேன். நீ குழப்பத்தில் இருக்கும்போது உனக்கான ஆறுதல் வார்த்தைகளை நான் எப்படியாவது உன் செவிகளில் சேர்ப்பேன். நீ ஒருபோதும் பயப்படாதே. நீ படிக்கும் பிள்ளையாய் இருந்தால் உன்னுடன் நான் தேர்வறைக்கு வந்து நீ படித்த யாவையும் உன் நினைவில் கொண்டு வந்து சேர்த்து தேர்வு எழுத வைப்பேன். நீ நிச்சயம் தேர்ச்சி அடைவாய். நான் உன்னோடு எப்பொழுதும் இருப்பேன். நீ செய்யும் வேலையில் உண்மையாக இருந்தால் உனக்கு பதவி உயர்வும் வருமான உயர்வும் அமைத்து தருவேன். உன் உடல் நலத்தில் எந்த ஒரு குறையும் வராது. அப்படியும் ஏதாவது உடல்நல குறைபாடு ஏற்பட்டால் நான் என்னுடைய அருளால் அதையும் பரிபூர்ணமாக குணப்படுத்துவேன். உன்னையும் உன் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் மனம் மகிழச் செய்ய போகிறேன். உன்னுடைய கஷ்ட காலங்கள் எல்லாம் முடிவு பெற செய்ய போகிறேன். இவையெல்லாம் நடக்க வேண்டும் என்றால்
நீ உன்னை முழுமையாக என்னிடம் ஒப்படைக்க வேண்டும். நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வேன் என்ற நம்பிக்கையை மட்டும் என் மீது வை. உனக்கானதை உன்னிடத்தில் உரிய நேரத்தில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வேன் என்று சொன்னதால் நீ எந்த முயற்சியும் எடுக்காமல் அமைதியாக இருந்து விடாதே. நீ நினைக்கும் காரியத்தில் வெற்றியடைய நீயும் முயற்சி செய்ய வேண்டும். நான் உன்னுடனே எப்போதும் இருப்பேன். பயப்படாதே. நீ நினைத்த காரியத்தில் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய். உன் கவலைகளை விட்டுவிட்டு சந்தோஷமாக இரு என் தங்கமே. உன்னை வெற்றி பெறச் செய்வது என்னுடைய பொறுப்பு. என் அன்பு குழந்தையே, நீ என்னை சாதாரணமாக நினைத்து என்னை தாண்டி போகாதே. நீ எதை எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிறாயோ, எதை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறாயோ, அது அனைத்தையும் உன்னிடம் சேர்ப்பதற்காகத்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எதிர்பாராத சில விஷயங்கள் உன்னிடம் வந்து சேரும். பல விஷயங்கள் கிடைக்காமலும் போகும். வேண்டும் போது கிடைக்காததும், எதிர்பார்ப்பது நடக்காமல் போவதும் எல்லாமே இந்த மனித வாழ்வில் கடந்த ஒன்றுதான். வேண்டிய ஒன்று கிடைக்கும் பொழுது சந்தோஷப்படுகின்றாய். வேண்டியது கிடைக்காத பொழுதும், இழப்புகளை சந்திக்கும் பொழுதும் பல பாடங்களையும் அனுபவங்களையும் நீ பெறுகின்றாய். இது எல்லாமே உனக்கு உன் வாழ்க்கையை உணர வைக்கும். உனக்கான வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவதற்கான சோதனைகள்தான் இவை. என் குழந்தையே, இழக்கக்கூடாததை இழந்து விட்டதாக எண்ணி தவித்துக் கொண்டிருக்கிறாய். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அதைவிட பல மடங்கு விஷயத்தை உன் கைகளில் நிரம்ப பெற்றுக் கொள்வாய். நிச்சயமாக அதை நான் உனக்கு கொடுப்பேன். அனைத்துமே உன்னை வந்து சேரும் காலம் வந்துவிட்டது. அனைத்தையும் நீ பெறப்போகும் காலம் வந்துவிட்டதால்தான் என்னை உன் கண்களில் நான் காட்டினேன். நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த நான் முடிவெடுத்து விட்டேன். என் குழந்தையே, சோதனை காலத்தை கடந்து வந்த நீ உன் கைகளில் இருந்து உனக்கு பிடித்தமான விஷயங்களை இழந்து நின்ற நீ இப்பொழுது பக்குவம் அடைந்து விட்டாய்தானே? வாழ்க்கையின் அர்த்தமும் அது தரும் வழிகளும் அதை தாங்கும் பக்குவமும் பெற்றுவிட்டாய். இப்பொழுது உனக்கானதை பெற்றுக்கொள்ளும் தகுதியை நீ அடைந்து விட்டாய். குழந்தையே, இக்கட்டான சூழ்நிலையிலும் நேர்மை தவறாமல், உண்மை மாறாமல் இருக்கிறாயா என்றுதான் நான் உன்னை சோதித்தேன். உன் நம்பிக்கையையும் பொறுமையையும் இன்னும் வலிமையானதாக மாற்றிக்கொள். நீ எதிர்பார்த்த விஷயம் கிடைக்காத பொழுது நீ அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறாய் என்றுதான் உனக்கு சோதனை வைத்தேன். இந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் நம்பிக்கை குறையாமல் நீ என்னை நாடி வருகின்றாயா இல்லையா என்றுதான் நான் உன்னை சோதித்தேன். உன்னை நாடி வருபவர்களுக்கு நீ ஏதாவது உதவி செய்கின்றாயா? அந்த எண்ணம் உனக்கு வருகின்றதா என்றுதான் நான் உன்னை சோதித்தேன். இதுவரை நீ ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்காமல் இருந்த கடந்த காலமானது உனக்கு இப்பொழுது மாறப்போகிறது. அனைத்தும் சிறப்பான